உலக நாடுகளின் இந்த மறைமுக போர் இந்தியாவின் அசூர வளர்ச்சி எடுத்திருப்பதையே ஊர்ஜிதம் செய்கிறது. உதாரணத்திற்கு குறுகிய ஆண்டுகளிலேயே இந்தியா விண்வெளித்துறை, மருத்துவத்துறை, ராணுவ பாதுகாப்பு, AI மற்றும் அனைத்து துறைகளிலும் எதிர்காலத்தின் தாக்கத்தை முன்னெச்சரிக்கையாய் கையாளும் திறன்கள் அனைத்தையும் தொலைநோக்கு பார்வையில் வெற்றிகரமாக செய்வது உலக நாடுகளின் ஒவ்வொரு மக்களையும் சென்றடைந்து விடுவதால் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கும் வழிநடத்தும் தலைமைக்கும் இது ஒரு பின்னடைவாக இருக்கிறது. அதனால்தான் காரணமே இல்லாமல் வர்த்தகம் என்கின்ற பெயரில் நின்று பேசினால் உண்மை வெளிச்சத்திற்கு வந்து நாமே விளம்பரம் செய்து அங்கீகரிப்பது போல் ஆகிவிடும் என்று தான் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் மற்றும் மேற்கத்திய நாட்டு தலைமையும் ஒன்றிணைந்து நாட்டாண்மை செய்கிறது. ஆனால் இந்தியா தொலைநோக்கு பார்வையில் நிதானமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் அனைத்து துறைகளிலும் அட்வான்ஸாக இருப்பதையே பொறுத்துக் கொள்ள முடியாத அண்டைய நாடுகளும் மறைமுகமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மறைமுக போரை நடத்துவதும் வேடிக்கை பார்ப்பதும் இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவால் தான். அடிபணிந்து விட்டால் நாளைய வரலாறு நம்மை கேலி செய்யும். வென்றால் உலகத்தையே தலைமை ஏற்று ஒருங்கிணைந்த இந்தியாவாக உலக நாடை மாற்ற முடியும்.